Welcome to JM Students Education. In the video, we will talk about the 12th Standard Accountancy, Chapter 3, Sum number 6. Prakash and Supriya were partners who shared the profit and losses in the ratio of 5:3. Balance in their capital account on 1st April 2018 was Prakash rupees 3 lakhs and Supriya rupees 2 lakhs. On 1st July 2018, Prakash introduced additional capital of 60,000. Supriya introduced additional capital of 30,000 during the year. Calculate interest on capital at 6% per annum for the year ending 31st March 2019 and show the journal entry. Okay, this sum என்ன கேட்டிருக்காங்க? Calculate interest on capital. Interest on capital calculate பண்ண சொல்லிருக்காங்க. எவ்வளவு percentage? 6% calculate பண்ண சொல்லிருக்காங்க. அண்ட் அதுக்கான ஜேர்னல் என்ட்ரியை கேட்டுருக்காங்க. இந்த சம படிச்சதுல நமக்கு என்ன தெரியுதுன்னா ஓப்பனிங் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க. அட் த சேம் டைம் அடிஷனல் கேபிட்டலும் இருக்கு. அப்ப நம்ம ஓப்பனிங் கேபிட்டலுக்கும் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும், அடிஷனல் கேபிட்டலுக்கும் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். அடிஷனல் கேபிட்டல் இருக்குன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டா, அடிஷனல் கேபிட்டலுக்கு கண்டிப்பா மந்த் கால்குலேஷன் வரும். ஓப்பனிங் கேபிட்டலுக்கு மந்த் கால்குலேஷன் வராது. பிகாஸ் இட்ஸ் கம்ப்ளீட் 1 year, அதனால இதுக்கு மந்த் கால்குலேஷன் எதுவும் வராது. பட் அடிஷனல் கேபிட்டல் இயரோட மிடில் தான் எங்கேயோ அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ண போறாங்க. அப்போ எத்தனை மந்த்துக்கான அடிஷனல் கேபிட்டல்ன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணி அதுக்கு மட்டும் நம்ம இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணா போதும். அப்போ அடிஷனல் கேபிட்டலுக்கு எப்பவுமே என்ன இருக்க போகுது? மந்த் கால்குலேஷன் இருக்க போகுது. அத்தனை மந்த்துக்கு மட்டும் நம்ம இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணா போதும். சப்போஸ் நமக்கு சம்ல அடிஷனல் கேபிட்டலுக்கு எந்த மந்த்துமே அவங்க கொடுக்கல, எந்த மந்த் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்கன்ற இன்ஃபர்மேஷனே சம்ல நமக்கு கொடுக்கலன்னு சொன்னா நாமளே அப்ராக்சிமேட்டா 6 monthsன்னு எடுத்துக்கணும். ஓகே, அப்ப கண்டிப்பா அடிஷனல் கேபிட்டலுக்கு என்ன கால்குலேஷன் இருக்கு? மந்த் கால்குலேஷன் இருக்கு. அவங்க கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் நம்ம மந்த் கால்குலேட் பண்ணி தான் போடணும். ஃபர்ஸ்ட் பிரகாஷுக்கு, அதுக்கப்புறமா யாருக்கு போடலாம்? சுப்ரியாக்கு. அப்ப கால்குலேஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கால்குலேட் பண்ண போறோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் பிரகாஷ் கேபிட்டல். பிரகாஷோட ஓப்பனிங் கேபிட்டல் எவ்வளவு? பிரகாஷோட ஓப்பனிங் கேபிட்டல் 3 lakhs. ஓப்பனிங் கேபிட்டலுக்கு நம்ம டைரக்டா இன்ட்ரெஸ்ட் மட்டும் கால்குலேட் பண்ணா போதும். அப்ப 3 lakhs into 6%. இப்ப 3 lakhs into 6% கால்குலேட் பண்ணா எவ்வளவு அமௌண்ட் வந்திருக்கு? 2 0க்கு 2 0 கட் பண்ணியாச்சு. 3 6 are 18, 18,000. அடுத்து பிரகாஷோட அடிஷனல் கேபிட்டலுக்கு கால்குலேட் பண்ணலாம். அடிஷனல் கேபிட்டல் எவ்வளவுன்னு பார்க்கலாம். ஆன் 1st July 2018 பிரகாஷ் இன்ட்ரோடியூஸ் அடிஷனல் கேபிட்டல் ஆஃப் 60,000. அப்ப ஜூலைல இருந்து இயர் எண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? மார்ச். இப்ப ஜூலைல இருந்து மார்ச் இருக்கும். இயர் எண்ட் கண்டிப்பா நம்ம பார்க்கணும். இயர் எண்ட் டிசம்பர்னா டிசம்பர் வரைக்கும் கால்குலேட் பண்ணும், மார்ச்னா மார்ச் வரைக்கும் கால்குலேட் பண்ணும். அப்போ ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், எத்தனை மந்த் அப்ப வந்திருக்கு? 9 month. 9 monthக்கான இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் இப்ப நம்ம கால்குலேட் பண்ணோம். ஏன்னா அடிஷனல் கேபிட்டல் எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கோம்? ஜூலைல. அப்போ ஆன் அடிஷனல் கேபிட்டல் ஃபார் ஹவு மெனி மந்த்ஸ்? 9 months. 60,000 into 6/100 into 9/12. ஏன்னா 12 monthsல நம்ம கால்குலேட் பண்ண போறது 9 monthsக்கு தான் கால்குலேட் பண்ண போறோம். அதனால 9/12. 2 0க்கு 2 0 கேன்சல் பண்ணியாச்சு. 6 12 கேன்சல் பண்ணா இது 1 time, இது 2 time. ஸோ 2 டேபிளையும் இங்க இருக்கிற 600ஐயும் கேன்சல் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 300. 300 into 9. ஸோ 3 9s are 27, 2,700. அவனோட ஓப்பனிங் கேபிட்டலுக்கு 18,000, அடிஷனல் கேபிட்டலுக்கு 2,700. அப்ப டோட்டலா அவனோட இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எவ்வளவுன்னு பார்த்தா 20,700. யாருக்கு முடிச்சாச்சு? பிரகாஷ்க்கு முடிச்சாச்சு. இப்ப அதே மாதிரி யாருக்கு போட போறோம்? சுப்ரியாக்கு. இன்ட்ரெஸ்ட் ஆன் சுப்ரியாஸ் கேபிட்டல். ஸோ சுப்ரியாஸ் கேபிட்டல் போடலாமா? அவனோட சுப்ரியாவோட ஓப்பனிங் கேபிட்டல். ஸோ அவனோட ஓப்பனிங் கேபிட்டல் எவ்வளவு? 2 lakhs. 2 lakhs into 6% கண்டுபிடிச்சா போதும். இப்போ 2 lakhs into 6%, 0க்கு 0 கேன்சல் பண்ணா 2 6 are 12, so 12,000. நெக்ஸ்ட் சுப்ரியாவோட அடிஷனல் கேபிட்டல் பார்க்கலாம். சுப்ரியா இன்ட்ரடியூஸ்ட் அடிஷனல் கேபிட்டல் ஆஃப் rupees 30,000 டியூரிங் த இயர். அப்ப இங்க சுப்ரியாவுக்கு எந்த மந்த்ல அடிஷனல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் பண்ணான்ற மந்தே நமக்கு கொடுக்கல. அந்த இயர்ல அவ வந்து அடிஷனல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கான்னு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. எந்த மந்த்லன்னு தெரியல. அப்ப நம்ம எந்த மந்த்ல இருந்து எந்த மந்த் வரைக்கும் கால்குலேட் பண்ண முடியாது. கால்குலேட் பண்ண முடியலன்னா நம்ம என்ன சொல்லிருக்கோம்? அப்ராக்சிமேட்டா நம்ம எவ்வளவு எடுத்துக்கணும்? 6 months எடுத்துக்கணும். அவங்க மந்த் எந்த மந்த்னு கொடுக்கலன்னா
நம்ம அப்ராக்சிமேட்டா எவ்வளவு மந்த்ஸ் எடுத்துக்கணும் 6 months எடுத்துக்கணும் ஸோ அப்போ சுப்ரியாவோட அடிஷனல் கேபிட்டல் 30,000 ஸோ நம்ம அப்ராக்சிமேட்டா எவ்வளவு ஃபார் எத்தனை மந்த்துக்கு எடுத்துக்கணும் 6 months ஸோ அடிஷனல் கேபிட்டல் ஃபார் 6 months 30,000 into 6/100 into 6/12 ஸோ இங்க 2 0க்கு 2 0 இங்க கேன்சல் பண்ணியாச்சு 6 டேபிள் இது 1 டைம் 12 வந்து நமக்கு 2 டைம் ஸோ 2 டேபிள்ல 2வையும் 6ஐயும் கேன்சல் பண்ண முடியும் ஸோ கேன்சல் பண்ணா நமக்கு 6 இங்க 3 டைம்ஸ் 3 3s are 900 ஓகேவா அப்போ அடிஷனல் கேபிட்டலுக்கான இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு கிடைச்சிருக்கு 900 இப்போ 12,000 plus 900 அமௌண்ட் எவ்வளவு 12,900 சுப்ரியாவோட இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 12,900 ஸோ இங்க ஷோ ஜர்னல் என்ட்ரி கேட்டிருக்காங்க அப்போ நம்ம ஜர்னல் என்ட்ரி எழுதணும் ஸோ ஜர்னல் என்ட்ரிஸ் எழுதிக்கலாம் டேட்டு பர்டிகுலர் செலஃப் டெபிட் கிரெடிட் 2019 March 31 interest on capital account data to Prakash capital account to Supriya's capital account. Prakash amount எவ்வளவு 20,700 சுப்ரியாவோட அமௌண்ட் எவ்வளவு 12,900 எல்லாத்தையும் ஆட் பண்ணா 33,600 interest on capital provided. ஸோ அடுத்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் நம்ம எதுக்கு எடுத்துட்டு போனோம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷனுக்கு எடுத்துட்டு போனோம் இல்லையா அதுக்கான என்ட்ரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட் ஸோ அமௌண்ட் டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு 33,600 இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் க்ளோஸ்ட் அவ்வளோதான் இதுக்கான ஜர்னல் என்ட்ரி தட்ஸ் இட் தேங்க்யூ